நமசிவாய. தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாரும் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு முன்னால் அதோடைய பரிகாரம் அப்படிங்கிறத தனியாக பார்த்துருவோம். பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லா 12 ராசிக்கும் பார்ப்போம் இல்லையா? அதுக்கு முன்னால் ஓவராலாக இந்த ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டாம், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல பார்த்துருவோம். பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து மேஜராக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர, இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கு இல்லையா, ஆங்கில புத்தாண்டுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பயிற்சிங்கிறது பெருசாக அந்த ஒரு நாளில் எந்த ஒரு பயிற்சியும் இருக்க போகிறதில்ல. இதில் வந்து அந்த ஒரு நாளில் கண்டிப்பான முறையில் பெரிய பயிற்சி இருக்கிறது. சூரியன் வந்து மேஷத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதன் மூலமாக கணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆரம்பிக்கிறதுனால முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்ம ஒவ்வொரு வருஷம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சது தான். அநேகமாக இதை சொல்லும்பொழுது இதை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளிலே பதிவுகள் முடிந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியலை. மொத்தம் வந்து பார்த்தோம்னா 500 பதிவுகள் வைத்திருக்கிறோம். 400 பேருக்கு அனுமதி, மீதி இருக்கிற 100 பேர் வந்து நம்ம வந்து கீழேயும் வந்து அவங்கள அகாமடேட் பண்ணலான்ற மாதிரியான பிளான் இருக்கு. உங்களுக்கு வந்து அதுக்குண்டான இந்த பதிவு செய்யறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இலவச பதிவு தான். இலவசமாக தான் நீங்கள் வர்றது, கட்டணம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் அப்படின்ற மாதிரியான சுதர்சன ஹோமம் ஒரு கோயிலில் செய்வோம், அப்புறம் நம்ம வந்து ஹாலில் செய்கிறோம், இந்த மாதிரியான பல்வேறு வகையாக செய்து வந்திருக்கோம். இந்த ஒரு ஆண்டு, இந்த ஆண்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு 108 லிட்டர் பால் இருக்கு இல்லையா, பசும்பால், அந்த பசும்பாலில் வந்து பார்த்தோம்னா அபிஷேகம், சிவனுக்கு லிங்கத்திற்கு அபிஷேகம், ருத்ர அபிஷேகம், அதாவது 11 நபர்கள் அமர்ந்து ருத்ரம் சொல்லி அந்த ருத்ர அபிஷேகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏகாதச ருத்ர அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ருத்ர அபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. அந்த ருத்ர அபிஷேகம் முடிந்த உடனேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகருடைய சத்ருசம்ஹார திரிசதி செவ்வாய்க்கிழமையாக தானே வருது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ மெயினாக இதில் நிறைய விஷயங்களும் இருக்குது. நேரில் வரும்போது நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் விவரிப்பேன், எதனால் இது முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பதிவு அப்படின்றது வந்து வெஸ்ட்மாம்பலத்தில் நடக்கவிருக்கிறது. மதியம் 2 மணி முதல் மாலை 6:30 மணி வரைக்கும். அதோடைய ஒரு பதிவுக்கு உண்டான லிங்க்கும் உங்களுக்கு கீழே போட்டிருப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் இது யாராவது பண்ணலை, எனக்கு வரணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியான முறையாக இருந்தால் நீங்கள் வரலாம். 400 பேர் 500 பேருக்கு மேலேயும் வரலாம். பட் என்னன்னா எல்லாருமே பதிவு செஞ்சுட்டு தான் வரணுங்கிறது ஒன்று. மேலே வந்து உங்களுக்கு உட்காந்து உடனடியாக பார்க்க இடம் இல்லை என்றால் அதை கீழே அமர்ந்து பார்ப்பது, கீழே தரையில் இல்லை, நீங்கள் சேரில் தான் உட்கார போகிறீங்க, வேற டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிரசாதம் வரக்கூடிய அனைவருக்குமே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல் பிரசாதம், வேலை வந்து ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம். உங்களுக்கு கண் முன்னாலேயே ஆகர்ஷணம் நடக்கும். அது மாதிரி ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம். ஒண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பான முறையில் இருக்கும். பயங்கரமான ஒரு ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இந்த ஒரு வருடத்திலே வரக்கூடிய சவால்களை நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியுமே நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டக்கு டக்குன்னு என்னென்ன கலர்ஸ் இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்துடலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்திலே கருப்பு மற்றும் நீலம், அடர் நீலம், அடர் பிரவுன், இது மூணுமே நீங்கள் வந்து இந்த 4 ஐட்டமுமே நீங்கள் தொடாமல் இருக்கிறதுங்கிறது, கலர்ஸாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஜீன்ஸ் நான் நிறைய வாங்கியிருக்கேன், அது வந்து நீளம் தானே அப்படின்ற மாதிரி தான் மேஜராக அதுக்கு வந்து மேலே நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று போட்டுக்க வேண்டியது, வேறு ஏதாவது ஒரு கலர்ஸ் போட்டுக்க வேண்டியது, அது வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லிஃபை ஆகும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர்ஸ் இருக்கு இல்லையா. பொதுவாக இந்த மல்டி கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் ரொம்ப குறைவாக தான் போடுவாங்க, பெண்கள் தான் அதிகமாக மல்டி கலர்ஸ் இருக்கும் அவங்களோட உடைகளில். ஸோ அது மாதிரி மல்டி கலர்ஸாக இல்லாமல் ஒரு 2 கலர் 3 கலர் அதோட சரி ஒரு 7-8 கலர் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய ஆடைகளாக அணியாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான், உங்களுக்கு நீளம் பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா மேஷத்துக்கு சொன்னதே தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து மிதுனத்துக்கும் அதே மாதிரி தான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு மட்டும் கிட்டையே போயிடாதீங்க. அது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வருடத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா சிம்மத்துக்குமே வந்து மேஷத்துக்கு சொன்ன கலர்ஸ் தான், நீலம், அடர் நீளம், வெளிர் நீளம், அதுக்கப்புறம் வந்து கருப்பு, ப்ரௌன், டார்க் ப்ரௌன், இது எல்லாமே வந்து பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது சிம்மத்துக்கும் கன்னிக்குமே அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். துலாத்துக்கு வந்து பார்த்தோம்னா கருப்பு, கடகத்துக்கு சொன்ன மாதிரி கருப்பு கிட்ட போயிட வேண்டாம். விருச்சிகத்துக்கு ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மல்டி கலர்ஸ் போடுவதை விருச்சிக ராசியினரும் சரி ரிஷப ராசியினரும் தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் மட்டும் கிடையாது, தனுர் ராசியினருமே இந்த ஒரு வருட காலத்திலே மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தெரிந்து கொள்வீர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், இவங்க 2 பேருமே கருப்பு கலர் தொடாமல் இருப்பது இந்த ஒரு வருடத்திலே ரொம்ப ரொம்ப அவசியம். மீனராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீலம், அடர் நீளம், ப்ரௌன் அப்படின்ற மாதிரியான டார்க் ப்ரௌன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கருப்பு, இதெல்லாம் தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் திங்ஸ் கலர் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு பார்த்துடலாமா.
மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே நீங்கள் வந்து சிவ வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஒரு வருடம் முழுவதும் செய்து வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்சால் வியாழக்கிழமையில் ஈவினிங் ஆஃப்டர் வந்து 6 o'clock நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சிவன் கோயிலே போயிட்டு சிவனுக்கும் பைரவர் 2 பேருக்குமே விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வருவது அப்படிங்கிறது வரக்கூடிய பெரும்பாலான ஒரு சவால்களை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக சனியானவர் விரயச்சனியாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ வாழ்க்கையிலே வேண்டாத ஒரு சில விரயத்தை கொடுக்காமல் இருப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனைவருமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்குமே எடுத்துக்கலாம். நீங்கள் மேஷம் அப்படின்னு எடுத்துட்டு மீனம் வரைக்கும் பார்த்தோம்னா லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேஷம் ஒன்று, நான் வந்து மேஷ ராசி மீன லக்னம் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேஷ ராசியினர் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வியாழக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் அவர்கள் வந்து வியாழக்கிழமையில அந்த சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பான முறையிலே விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆரத்தி அப்படின்றது வீட்லயே டெய்லி ஆரத்தி காட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து சிவனுக்கு ஆரத்தி காட்டிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அதாவது விரயத்தை தவிர்க்கும், வேண்டாத சில விஷயங்கள்ல நம்ம வந்து சிக்கிக்காம தப்பிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததாக ரிஷபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வழிபட வேண்டிய இந்த ஒரு வருடத்திலே வழிபட வேண்டிய மிக மிக முக்கிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரகுப்தன். சித்திரகுப்த வழிபாடு, விநாயகர் வழிபாடு. சித்திரகுப்தன் எங்கே போய் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயிலே இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து நெய், சுத்தமான தூய நெய் வாங்கிட்டு போயிட்டு அவரை நல்லா வழிபட்டுட்டு எப்போ வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவங்கண்ட வேலையில் போயிட்டு அவரை வந்து தரிசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த டைமில் உங்களால் போக முடியலைன்னா நீங்கள் ஈவினிங் டைமாக கூட போய் பார்த்து அவரை வழிபடலாம்னு வச்சுக்கோங்க. சுத்தமான நெய் வாங்கிட்டு போயிட்டு முதல்ல சித்திரகுப்தன் இருப்பார், அங்கேயே போயிட்டு அவங்களுடைய ஒரு கர்ப்பகிரக விளக்குக்கே நீங்கள் நெய் விட்டுற சொல்லுங்க, சுத்தமான நெய். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு, 7 விளக்குகள் சார்ந்த ஒரு விளக்கு, 7 விளக்குகளை கொண்ட ஒரு விளக்கு இருக்கும். அதில் தான் வந்து நெய் விட சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணுறதும் நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னால் டைரெக்டாக அவருக்கே நீங்கள் வந்து அவர் அங்கே பூஜிப்பவரிடம் அதை கொடுத்து நீங்கள் வந்து மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா, திடீர்னு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விதத்தில் டிப்ரெஷன், நான் தனியாகவே போய் இருக்கணும், நான் தனியாக ஒரு இடத்துல இருக்கணும், நான் வந்து கூட்டமாக இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அதை தவிர்க்க வேண்டும். இதுவே ஒரு பெரிய பரிகாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் டிப்ரெஷன் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து தனிமைப்படுத்திக்கிறேன், என்னை ஐசோலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் அவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தாலே ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வந்து செகண்ட். மெயினாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் என்னால் இதை செய்ய முடியலையே, எப்படி செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்தை இருக்கு இல்லையா, ஆந்தை தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்தையுடைய படத்தை உங்களோட வால்பேப்பராக வைங்க. இல்லைனா உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் படுக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக உங்கள் கண் பார்வை தெரியும்படியாக வைத்து அதோடைய கண்களையே உற்று நோக்கி வாருங்கள். நீங்கள் வால்பேப்பராக வச்சுட்டு சும்மா அப்பப்போ எடுத்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. டைரெக்டாக நம்ம பார்க்கணும். டெய்லி ஒரு 5 minutes பார்க்கணும். அது மாதிரி பார்த்துட்டு வந்தாலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஐசோலேட் ஆகிற பிரச்சனைகள், டிப்ரெஷன் ஆகிற பிரச்சனைகள், அதன் மூலமாக வரக்கூடிய தடைகள், நிறைய தடைகள் இந்த ஒரு வருடம் தெரிகிறது. அந்த தடைகள் எல்லாம் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2026 April 14th இருந்து 2027 April 13th வரைக்கும். ஸோ இந்த ஒரு பீரியட்ல நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சவால்களை சந்திக்காமல் இருப்பதற்கு ரிஷபராசினருக்கு, ரிஷப லக்னத்துக்காரர்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு வச்சுக்கோங்க. மிதுனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் புதன்கிழமையிலே நரசிம்ம வழிபாடு செய்துட்டு வர்றது, நரசிம்மருக்கு நெய் விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு புதன்கிழமையுமே அவங்க ஏற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால் வராது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட அவங்க வந்து இந்த பரிகாரம் அப்படின்றத நம்ம செய்யறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை இது பரிகாரமாக எடுத்துக்கலாம், இல்லை பிரார்த்தனையாக கூட எடுத்துக்கோங்களேன். பிரார்த்தனையாக நினச்சி கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கண்டிப்பான முறையிலே இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குன்றத்தூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. குன்றத்தூர் சிவன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோயில் நினைக்கிறேன். நாகேஸ்வரர் அப்படின்னு தான் இருக்கும், நாகம் அப்படின்ற பேரில் தான் வரும், ராகுவுடைய கோயில். அங்கே கண்டிப்பான முறையில் போயிட்டு வாங்க. எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திங்கக்கிழமையில போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லையா, சனிக்கிழமை ராகு காலத்திலே போங்க. சனிக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு அவருக்கு 4 இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள். கருவன் திரி போடுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் இது கண்டிப்பாக தேவை. எவ்வளவு தடவை போகணும் அப்படின்னு பார்த்தா, குறைந்தது 4 முறையாவது நீங்கள் போக வேண்டும்.
ஒவ்வொருத்தருமே வந்து இந்த எவ்வளவு தடவை போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை விடுத்து நமக்கு எவ்வளவு நாட்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா குறைஞ்சதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 தடவை 12 தடவை இந்த மாதிரிலாம் போகும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் எந்த ஒரு விஷயத்திலுமே வராமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சும்மா ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டா எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து சரியாயிடாது. அதனால கண்டிப்பாகவே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து செய்யறது தான் அதுக்குண்டான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி அப்படின்ற மாதிரியான விஷயம். சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பான முறையில் செய்துட்டு வர்றது. ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து சிவ வழிபாடு அப்படின்றது, சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவ வழிபாடு இந்த ஒரு தடவை நீங்கள் வந்து ஆரத்தி காமிச்சு ஒவ்வொரு தடவை நீங்கள் அவரை பார்க்கும்பொழுதும் ஆரத்தி காமிக்கிறது, வீட்டில் பார்க்கும்போதும் சரி ஆரத்தி காமிக்கிறது, சிம்ம ராசியாகட்டும் சிம்ம லக்னமாகட்டும் யாராக இருந்தாலுமே சரி ஆரத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது அக்னியுடன் தொடர்பு. அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஆரத்தி காட்டுறது, ஹோமத்தில் கலந்துக்கிறது, எந்த ஹோமமாக இருந்தாலும் எந்த ஹோமம் நடந்தாலுமே அந்த ஹோமத்தில் அக்னி பகவான் இருப்பார். மெயினா முதல்ல அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற தெய்வங்களை அங்கே ஆவாகனம் பண்றோம் இல்லையா? முதல்ல எடுத்தோடனே அக்னியை தானே ஆவாகனம் பண்றோம். ஸோ அப்போ அக்னி அப்படின்றவர் அங்கே இருப்பார். அக்னி வந்து ஃபுல்லா முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஹோமத்திலையுமே ப்ராப்பராக நடக்கக்கூடிய ஹோமங்களிலே அக்னி பகவான் வந்து அமர்ந்து விடுவார். அதனால அக்னி பகவானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் க்ஷணத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மேக்சிமம் எவ்வளவு ஹோமத்தில் கலந்துக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக கலந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவனை தரிசியுங்கள், ஆரத்தி காட்டுங்க. இல்லைன்னா விளக்குல வந்து நெய் விளக்கு ஏற்றி கோயிலில் போயிட்டு நீங்கள் கோயிலில் அப்படி காமிக்கிறீங்கன்னா காமிச்சிட்டு ஒரு விளக்காவது ஏற்றி வச்சுட்டு வாங்க. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக போயிட்டு வாங்க. கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு பண்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் வழிபாடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனர் அல்லது ஆஞ்சநேயர் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன திருவிடி பெரிய திருவிடி அப்படின்னு வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெரிய திருவிடி அப்படின்னு பார்க்கும்போது கருடர் வந்து போறாரு. நான் சுதர்சனர் அப்படின்னு சொல்றது அது தனி, ஆஞ்சநேயர் அப்படின்றது தனி. ஆஞ்சநேயர், கருடர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனர் இவங்களெல்லாம் ரெகுலராக வழிபட்டுட்டு வர்றது, அவர்களுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது, குறிப்பாக அவர்களுக்கு வந்து சனிக்கிழமைகளிலே வழிபடுவது அப்படின்றது வந்து சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். குறைந்தபட்சம் 5 வாரமாவது செய்து வாருங்கள், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு, மாரியம்மனை கண்டிப்பாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திலே ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரபிள்ஸமாக இருக்கும், மென்டலி ட்ரபிள்ஸமாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஏமாத்துறாங்க, கொடுத்த பணம் திரும்பி வரல, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கே கடன் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மாரியம்மன் ஏதாவது ஒரு நல்ல உக்கிரகமாக இருக்கிற மாரியம்மன் பார்த்தா எனக்கு கண்ணு முன்னால் அவருக்கு நிற்கிறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அல்லது ஏதாவது ஒரு கோயில் புதிய கோயிலாக, புதிய கோயில் இந்த சென்ஸ் உங்களுக்கு புதிய கோயிலாக இருக்கலாம், அந்த கோயில் வந்து பல காலங்களாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய கோயிலாக இருக்கலாம். அந்த மாதிரியான கோயில்களில் அவங்க வந்து பயங்கரமாக வழிபாடு முறைகள் செய்து வருவார்கள் அந்த கோயிலிலே. அந்த மாதிரி கோயில்களை தேர்ந்தெடுத்து போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் வந்து குறைஞ்சது ஒரு 4 வாரமாவது போயிட்டு வாங்க. அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த கோயிலை நீங்கள் போகும்போது முடிஞ்சா உங்களால் கொஞ்சம் தண்ணி வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனை வந்து நான் சொல்றது மாரி அம்மனை வந்து குளிப்பாட்டுவதற்காக ஏதாவது ஒரு குடத்துலலாம் சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வேப்பிலையெல்லாம் போட்டு வச்சுட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அது அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த தண்ணியை விட்டுப்பாங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக நிறைய பிரச்சனைகள் காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சூட்சமமான ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ துளாராசினக்காரர்கள் இதை வந்து கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தாக விருச்சிக ராசிக்காரர்களும் சரி தனுர் ராசிக்காரர்களும் 2 பேருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயக வழிபாடு எப்போ பண்ணுறீங்கன்னா டெய்லியே யமகண்ட வேளையிலே அரசமர விநாயகரை வழிபட்டு வாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசமர விநாயகரை என்ன பண்ணுங்கன்னா நீங்க போயிட்டு குளிப்பாட்டி விடுங்க. அரசமர விநாயகருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவரை வந்து காலையில அவங்க யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணாத அரசமர விநாயகர்களே இருக்காங்க. அந்த அரசமர விநாயகர்களை நீங்க பண்ணலாம். இல்ல அங்க ஆல்ரெடி அரசமர விநாயகரையுமே கவனித்துக் கொள்வதற்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில அரசமர விநாயகர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களே பண்ண சொல்லலாம் வச்சுக்கோங்க. இந்த 2 மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே நல்ல ஒரு பலன் தரும். அது மாதிரி பண்ணிட்டு அடுத்ததான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யமகண்ட வேளையிலே ரெகுலரா எப்போ போக முடியுமோ அப்பெல்லாம் யமகண்ட வேளையிலே நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு அவரை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது பிரதட்சிணம் வந்தாலும் சரி, அது எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. பகல் வேலையாக இருக்க வேண்டும், அதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். அடுத்ததாக தனுர் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விநாயகர் வழிபாடு எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் வந்து ஆரத்தி காட்டி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஞாபகம், தனுர் ராசிக்குமே ஆரத்தி தான். ஆரத்தி விநாயகருக்கு ஆரத்தி காட்டுறீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் கும்பம் 2மே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனியுடைய ஒரு ஆளுமை தானே.
உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய ஆளுமை உள்ள ஒரு கிரகங்கள்னு சொல்ல வந்தேன். சனிக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்ல வரல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரம் சரி கும்பம் 2 பேருமே என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மா வழிபாடு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா இப்போ இந்த குன்றத்தூர் சிவன் கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குன்றத்தூர் சிவன் கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாக வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாகத்தை எல்லாம் வந்து பிடித்து அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். நாகங்களை வந்து ஏதாவது அந்த இருக்கக்கூடிய ஏதாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏதாவது இருந்தது, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய மரங்களை நடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக ஃபாரஸ்ட்ல யாராவது மரம் நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு, அங்கே நிறைய மரம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கே அந்த மாதிரி பண்ணுற ஐடியா இருக்குது இப்போ கூடிய சீக்கிரம். ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ண ஐடியா இருந்தால் அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் கூட போயிட்டு அந்த மரம் நடத்தாலும் சரி. உங்களால் அது முடியலை அப்படின்னா உங்கள் சார்பாக ஒரு 10 மரம் ஒரு 20 மரம் என்னோட சார்பாக நட்டுடுங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறதுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகர ராசிக்காரர்களுக்கும் சரி கும்பராசிக்காரர்களுக்கும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ராகு காலத்திலே மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இந்த ஒரு ஆண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு தடவையும் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ராகு வேலையை பார்த்துக்கோங்க. ராகு காலம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே 10:12 போகல, அது ராகு காலமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், 10:12 அப்படின்னு நினைச்சு 12:05 நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிப்போம். ஆனா அந்த டைம்ல ராகு காலம் இருக்கும். அதனால பஞ்சாங்கம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. உங்க ஊர்ல ராகு வேலை ஒரு நாளிலே எப்பொழுது என்று பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தப்படி நடுங்க. இப்போ எல்லா வசதியும் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் நம்ம வந்து கேலண்டரை பார்த்துட்டு 10:12 12 1:30 1:30 3 அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. ஸோ அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கடைசியாக நம்ம வந்து மீன ராசிக்கு வந்துருவோம். மீன ராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே போன வருஷம் உங்களுக்கு உண்மையான சனி பயிற்சி ஆகும்போதே சொல்லியிருந்தேன், மீனராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையிலே சனி பகவான் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது, அல்லது மீன லக்னக்காரர்கள் செய்ய வேண்டியது. திருநள்ளாறு போகலாம், திருநள்ளாறுல போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம், அங்கே குளிச்சு அந்த அதாவது குளத்தில் குளிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது வேறு எங்கெல்லாம் உங்களால் வந்து புனித நீராடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்க போய் நீங்க நீராடினாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அந்த சனி பகவான் இறங்கி வந்து சொல்ல போறது கிடையாது, மனுஷங்க தான் வந்து சொல்ல போறாங்க. அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அழுத்து நீங்க வந்து அதுலயே விட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் போயிடும்னா எதுவுமே போகாது. இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் நமக்கு பிரச்சனை சேரும். அது ஆரம்பித்த விதம் அப்படின்றது வேறு, இப்பொழுது அதுக்கப்புறம் வந்து காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வேற. அந்த பூனையை பிடிச்சி மரத்துல கட்டின கதை தான் இந்த கதையை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால அந்த வேலையை மட்டும் செய்து விடாதீர்கள். கண்டிப்பான முறையிலே அந்த மாதிரி நீங்க வந்து சனி பகவான் கோயில்களுக்கு எந்த கோயில்களுக்கு நீங்க போனாலும் சரி, வியாழக்கிழமை போனாலும் நல்ல பலன் தான், சனிக்கிழமை போனாலும் நல்ல பலன் தான். மீன ராசிக்காரர்களுக்கு போனீங்கன்னா செருப்பு வாங்கி கொடுங்க. செருப்பு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். உங்கள் வீட்டு பாத்ரூமும் சரி, உங்க வீட்டு பெட்ரூமையும் சரி, வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த ஒரு நாளிலே கிளீன் பண்ண ஆரம்பிங்க. அது எப்படி பலன் தருதுன்னு பாருங்க. டாய்லெட்டை கிளீன் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். குப்பை குளங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு எந்தாவது உணவு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்க ஆரம்பிங்கள். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு ஆண்டு 2026 பராபவ வருடம் உங்களுக்கு அனைவருக்குமே அற்புதமான ஒரு நல்வாழ்வை கொடுக்க வேண்டும், மிக மிக ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யணும்னா அந்த ஈவெண்ட்ல கண்டிப்பான முறையிலே ஏப்ரல் 14ஆம் தேதி முருகரையும் பார்க்கலாம், சிவனையும் பார்க்கலாம், அப்பா பையனையும் பார்த்துடலாம். அதனால கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. நமசிவாய.